பர்சனல் கலெக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாட்டிக் பெட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக். ஸோ எவ்வளோ பெருசாக பாருங்க இருக்கு. ஸோ இன்னமும் பெருசாகும் கைஸ். நம்ம வந்து இப்போது நம்ம ஷாப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அண்டு ஷிப்பிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கலர் கலரான வீடியோ டெட்ராஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நிறைய கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்தோடனே அட்ராக்டிவ் பண்ணுற ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நிறையா வந்து இதில் நிறையா குட்டீஸ் வந்து இதுதான் வாங்குவாங்க. இதில் வந்து ஜீப்ராஸும் இருக்குது, அப்புறம் விடோ டெட்ராவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து மாலிஸ், நம்ம ஷாப்லேயே குட்டி போட்ட மாலிஸ் எல்லாம் குட்டிங்கெல்லாம் இதில் தனியாக இருக்குது. அப்புறம் ஆப்பிள் ஸ்னெயில் வந்து இதில் வச்சுருக்கிறோம். நண்பர்களே, இதில் வந்து சிங்கிளாக ஒரு மாஃப் சிக்லெட் ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சிங்கிளாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இது வந்து ஒரு பர்சனல் கலெக்ஷன் மாதிரி தான். அண்ட் மெயின் திங், நம்ம ஷாப் ஆரம்பிச்சுலேருந்து எங்ககிட்ட ஒரு ஃபிஷ் இருக்குது. அது என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாக்கிங் கேட் ஃபிஷ் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டார். எங்கே போனாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் க்ளீன் பண்ணிருக்கக்குள்ள ஜன்னல் ஓப்பனில் வச்சுருந்தோம், டபுக்கின்னு வெளியே போயிட்டாரு. நல்ல வேளை அதோட வால் பிடிச்சி நான் இப்படி நிறுத்திட்டேன், இல்லைன்னா பின்னாடி விழுந்து அன்னைக்கு மரகையாக தான். நல்ல வேளை காப்பாற்றி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட இருக்கிற பீட்டாஸ் பாருங்க. பீட்டா கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது பர்சனல் கலெக்ஷன் எல்லாம் இதெல்லாம் சேலுக்கு இருக்கிற பீட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ளாரிங் எல்லாம் பயங்கரமாக, எல்லாம் ஆக்டிவாக பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பீட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங்கும் பண்ணிட்டுக்கிறோம். அண்ட் லோக்கல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பீட்டாஸ் வேணும்னா, இல்லை இங்கே இருக்கிற பீட்டாஸ் உங்களுக்கு வேணும்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிசி ஆஃப் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே மெசேஜ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்ற பீட்டாஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய் கார்ப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதில் வந்து கொய் கார்ப் இருக்குது. குட்டி குட்டியான கொய் கார்ப்ஸ் எல்லாமே குட்டியாக இருக்குது. இதில் வந்து ரோசி பார். இதோட ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ப்ரைஸ் ஷேர் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து குட்டி குட்டியான கோல்டு ஸ்பர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக இருக்குது கோல்டு. இப்படி சைடில் காமிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்டு அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம பேசிக்கான ஃபிஷ் மாலி எல்லாமே இதில் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்மளோட டம்போ கப்பி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட கிராஸ் ப்ரீட் இது, டம்போயர் கப்பீஸோட கிராஸ் ப்ரீட்ஸ். அப்படியே இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கேயும் நம்மளோட பீட்டா கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக் ப்ளூ காப்பர் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் எல்லாம். பீட்டா இந்த தடவை வந்த ஸ்டாக்கில் பீட்டாஸ் எல்லாமே அடிச்சிக்க முடியாத மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் எப்படி தலைகளாக போட்டு வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. ஸோ இதில் வந்து இல்லை ஒரு பீட்டா இருக்குது. அண்ட் போன தடவை கிவ்அவேல வந்து நம்ம சொல்லியிருப்போம், பீட்டா ஃபிஷ்ஷு, ஒரு பீட்டா டேங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ராயல் ஃபுட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நாங்கள் தரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு ரீலுக்கு, அதில் ரீல் செக்ஷன் போய் ஃபஸ்ட்டு ரீலுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து நாங்கள் வந்து வின்னர்ஸை சூஸ் பண்ணி ஒரு 2 வின்னர்ஸ்க்கு நாங்கள் தரப்போகிறோம் கிவ்அவே. ஸோ இந்த கிவ்அவேயோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா, டீட்டெயில்ஸாக இருக்கிற கிவ்அவே வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் ஓகேங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் கலெக்ஷன்லாம் பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கஸ்டமருக்கு ரேபிட்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்குறோம். அண்ட் எக்ஸாட்டிக் பெட்ஸும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்குறோம். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கும் இருக்குது, அதில் நாங்கள் ப்ரீடிங்க்கும் வச்சுருக்கோம். அதுலேருந்து கஸ்டமர் வாங்கிப்பாங்க. இன்னும் வந்து வெளியே வந்து நாங்கள் பேர்ட்ஸை அப்புறம் எக்ஸாட்டிக் பெட்ஸை இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ கஸ்டமருக்கு வேணும்னா ஸோ அவங்க நேர்லாவே வந்து வாங்கிப்பாங்க. சரி வாங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். நம்மளோட பர்சனல் கலெக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாட்டிக் பெட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக். இது ஒரு ராயல் பால் பைத்தான், ஃபீமேல் பால் பைத்தான். இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா லக்கி. இவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைஸ் எல்லாம் வந்து ப்ரீட் பண்ணிருக்கிறோம். வேணுன்றவங்களுக்கு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே இங்கே கீழே வாங்கலாம், கீழே ஒருத்தர் இவரும் பர்சனல் கலெக்ஷன் தான். இது ஒரு கின்னி பிக்.
ஸோ இவர் பேர் வந்து சோட்டு. ஸோ கூப்பிட்டு அங்கங்கே ஓடிட்டே இருப்பார். ஸோ இது வந்து கிட்ட வைக்கிறனே எதுவும் ஆகாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எதுவுமே ஆகாது. ஏன்னா இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம். எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றபடியெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டார். ஓ ஷிட். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டான ஆள். இவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஏன்னா நானும் சிங்கிள் தான். அதனால தான் நிறைய பேர் சிங்கிளாக இருப்பாங்க. இவங்க இன்னொன்று என்னத்தீங்கன்னா, நம்ம வந்து ஜோடி போட்டு வச்சாலும் ஜோடி சேர மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாட்டிக் பெட்க்கு போயிடலாம் வாங்க. அண்ட் மெயின் திங், இந்த மாதிரி ஸ்னேக்ஸ், இகுவானாஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பெட்ஸ்லாம் வீட்டில் வளர்க்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம் இந்தியாவில். மெயின் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட லீகல் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். லைக் பர்வேஸில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் என்ன வேணால் வளர்க்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் வளர்க்கக்கூடிய எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே வீட்டில் நீங்கள் லைசன்ஸோட தாராளமாக வளர்க்கலாம். இப்போ நிறைய இந்தியாவில் இன்னும் இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே கூடிய விரைவில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெரன்டுலாவை பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி டெரன்டுலா இருக்குது. இந்த டெரன்டுலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ கோல்டன் டெரன்டுலா. கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஷாப்பு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த டெரன்டுலா வாங்கி. நிறைய பேருக்கு இந்த டெரன்டுலாவும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கையில் எடுக்கிறேன். ஸோ இவர் வந்து ஒரு மேல் சாக்கோ கோல்டன் டெரன்டுலா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவங்கெல்லாம் எப்போ கடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. கடிச்சிருவாங்க. ஆனால் வெனாமஸ் இல்லை, சுத்தமாக வெனாமே இல்லை. ஸோ நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருந்துச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இன்னமும் பெருசாகவும் என்னோட கை சைஸ்க்காகவும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளராது. கிட்டத்தட்ட வந்து 25 சென்டிமீட்டர் பெருசு அளவுக்கு இந்த காலுங்க வளரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி தான். அது நம்மளை கடித்தாலும் எதுவும் ஆகாது. பட் கடித்தா வலிக்கும். ஆனால் வெனாமஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தாராளமாக நம்ம இதெல்லாம் இதுங்களை வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஹாபியாஸ் தான். இந்த மாதிரி பெட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி சேம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட 2 இக்வானாஸ் இருக்குது. சரி வாங்க இக்வானாஸை பார்த்துடலாம். கைஸ் எக்ஸாட்டிக் பெஸ்ட் லிஸ்ட்டில் நம்மளோட ஃபீமேல் இக்வானா நினைக்கிறேன். அண்டு நம்மளோட ரெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேல் இக்வானா. ஸோ இந்த இக்வானா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அண்ணன் வாங்கி வளர்த்திட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம். அதுக்கப்புறம் ரொம்பவுமே சாந்தமான ஆள். நம்மளோட ரெட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் டெரர் பீஸ் தான். ஆக்சுவலாக 2 பேரும் ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரர் பீஸாக இருந்தார், அவர் சாந்தமான ஆளாக இருந்தார். இப்போ இவர் வந்து கொஞ்சம் சாந்தமானதாகி மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் டெரர் பீஸாக மாறிட்டார். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இது சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த இக்வானா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் வளர்த்திட்டு இருக்கிறாரு. ப்ரோ இந்த இக்வானா பேர்? இது பேர் ரெக்ஸ். ரெக்ஸு. நம்ம இக்வானா பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்ன கொஞ்சம் லைட்டாக பயப்படுது. ஸோ போக போக பழகிக்கலாம். டேம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஆல்ரெடி டேம்டு தான், லைட்டாக அப்பயும் கொஞ்சம் பயப்படுது. இப்போவும் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு இதுக்கும். டெய்ல் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி வாங்க நம்ம போய் நம்மளோட ரெட் இக்வானாவை பார்த்துடலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டு, இவர் தான் நம்மளோட ரெட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதே 1.5 இயர் ஏஜ் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இவனை தூக்கி காமிக்கிறேன். ஸோ மைக்
ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ எவ்வளோ பெருசாக பாருங்கள். இவனும் சேம் ஜஸ்ட்டு 1.5 இயர்ஸ் தான். ஸோ அந்த இக்வானாவும் 1.5 இயர்ஸ் தான். பட் சைஸ் பார்த்திங்கன்னா நிறைய வேரி ஆகும். அண்ட் இவர் பேர் பார்த்திங்கன்னா ரெட்டு, அவர் பேர் வந்து ரெக்ஸு. ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸோடவே இருக்குது. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்கணுன்னா உங்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸோடது இருக்கணும். வீட்டோட செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளை எல்லாமே இவர் தான். ஸோ நான் எக்ஸாட்டிக் பெட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாங்கினது இவனை தான். அதுக்கப்புறம் தான் டெரண்டோலா, ஸ்னேக்ஸ் அண்டு இன்னொரு இக்வானா கூட அது கடைசியாக தான் வாங்கினது. ஸோ ஆனால் 2 பேர் ஏஜும் பார்த்திங்கன்னா சேம் தான். 2 பேருக்கும் 1.5 இயர்ஸ் தான். பட்டு சைஸ் என்னமோ தெரில, அது வேரி ஆகுது. ஸோ நான் எப்போது ஒர்க் பண்ணும்போது இருக்கட்டும், ஸோ நான் ஃப்ரீ டைம்ஸில் எப்போவுமே என் கூடவே தான் இருப்பான் இவன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு லைசன்ஸ் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்ஸோடவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் வளர்க்கணுன்னா நீங்களும் வந்து இந்த பர்வேஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பின்னாடி எதுவும் வராது. ஸோ நாங்கள் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறோம் அண்டு லைசன்ஸும் வச்சுருக்கிறதுனால ஸோ நோ ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெட்ஸ் இப்போ வந்து இந்தியாவில் 100% லீகல் ஆகிடுச்சு. இதோட பயங்கரமான பெட்ஸே வந்து இந்தியாவில் வந்துருச்சு. ஸோ அதனால் பயப்படுற தேவையில்லை. அண்ட் மெயின் திங், இவனோட நகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய தடி என்னோடய கையே கட் ஆகிடுச்சு. அதாவது விரல் நிறைய தடி ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, நல்லா ஆழமாகவே பதிஞ்சிருச்சு. அதனால் இப்போது பெருசாகிட்டதுனால நான் வந்து 2 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அவனோட நெயில்ஸை கட் பண்ணிவிடுவேன். ஸோ இவனோட சின்ன வயசுலேருந்து நான் எடுத்த எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இது சூப்பரான க்யூட்டான பெட்டு. இது ஒரு நாய், பூனைங்க மாதிரி நம்மக்கிட்ட நார்மலாகவே பழகும். ஸோ உங்கள் வீட்டில் சின்ன பசங்களை இருக்கட்டும், ஸோ யாரை வேணா இருக்கட்டும், ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் டேம் மட்டும் பண்ணிட்டோன்னா போதும். டேம் பண்ணாமல் நீங்கள் கேஜிலே வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது வைல்டாக மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நானே ஒரு 1 month கிட்ட வந்து கேஜிலே வச்சு அதிகமாக என்னால் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் வைல்டாக அவனோட பிஹேவியர்ஸ் மாதிரி என்னையே 2 time கடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானே ஹேண்ட் ஃபீட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இப்போது ஓகே. ஸோ ஆனால் அந்த இன்னொரு இக்வானா பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி இல்லை. இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ தான் கொஞ்சம் நம்ம கூட அடாப்ட் ஆகிறான். திரும்பி ஒரு 1.5 month தான் நான் வந்து கொஞ்சம் இவங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.